ஸ்லாங்கோர் குவாலகுபு பாரு இந்திய வாக்காளர்கள் வெளியாரின் பேச்சில் மயங்காமல் வரும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் புத்திசாலித்தனமாக வாக்களிக்க வேண்டும். மஇகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ். ஏ. விக்னேஸ்வரன் அவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். சில அரசியல்வாதிகள் உள்ளூர் மக்களின் நலனை யோசிக்காமல் அவர்கள் பாட்டுக்கு குற்றச்சாட்டுக்களை அள்ளி வீசுவர். அவர்களின் பேச்சை நம்பி ஒற்றுமை அரசாங்க வேட்பாளருக்கு வாக்களிக்காமல் அக்கூட்டணி தோல்வி கண்டால் கடைசியில் நட்டம் ஏற்பட போவது என்னவோ உள்ளூர் வாசிகளுக்குத்தான் என விக்னேஸ்வரன் நினைவுறுத்தினார். குறிப்பாக கடந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்ட முன்னாள் DAP மூத்த தலைவர் ஒருவர் அந்த ஆத்திரத்தில் அக்கட்சிக்கு எதிராக குவாலகுபு பாருவில் பிரச்சாரத்தில் இறங்கி வேலை செய்து வருகிறார். அவரின் பேச்சை நம்பி மோசம் போகாதீர்கள் என விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். குவாலகுபு பாருவில் தீர்க்கப்படாமல் இருக்கும் பிரச்சனைகளை களைய பக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளர் பங் சொக்தாவின் வெற்றியை உறுதி செய்வது அவசியமாகும். எஞ்சிய 3 ஆண்டுகளில் முடிந்தவரை எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண ஆளும் கூட்டணிக்கு தொகுதி மக்கள் வாய்ப்பளிக்க வேண்டும். அதன் பிறகும் பிரச்சனை நீடித்தால் மக்கள் அப்போது முடிவு செய்து கொள்ளலாம் என குவாலகுபு பாரு ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மஇகா நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்ட பிறகு மேலவையின் முன்னாள் தலைவருமான தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறினார். மே 11 சனிக்கிழமை நடைபெறும் குவாலகுபு பாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பக்காத்தான் ஹராப்பான், பெரிகத்தான் நேஷனல், பார்ட்டி ராக்கியாட் மலேசியா மற்றும் சுயேட்சை என 4 முனை போட்டி அங்கு நிலவுகிறது.